வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது மிதுன ராசியின் 2023 ஜனவரி மாத பொது பலன். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் பிரகாசமான மாதமாக அமையப்போகிறது. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் நிதிநிலை உங்களுக்கு மிக சிறப்பாக அமையப்போகிறது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம். இது அதிக சேதத்தை ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணைவர்களிடையே தவறான புரிதல்களும் சாத்தியமாகும். இருப்பினும் இவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும். உங்கள் வாய்மொழி தகவல் தொடர்பில் கவனமாக இருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீங்கள் புதிய வாகனங்கள் அல்லது ஆடைகள் வாங்கலாம். உங்களில் சிலருக்கு நிலம் அல்லது சொத்துக்கள் வாங்கும் அதிர்ஷ்டம் கூட இருக்கிறது. கடன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்போது கடன் பெற பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் உறவுகளில் இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் சில கருத்து வேறுபாடுகளை எதிர்பார்க்கலாம். திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர்களுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. கணவன் மனைவி இடையே இறுக்கமான திருமண பந்தத்திற்கு இது உதவும். உங்கள் தந்தை வழி உறவினர்களுடன் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்த நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்யலாம். உங்கள் பொருளாதார சூழ்நிலை பிரகாசமாக இருக்கிறது. வணிகர்கள் அதிக வாடிக்கையாளர்களை பெறலாம். இந்த மாதம் அதிக வருமானத்திற்கு வழிவகுக்கும் மாதமாக இருக்கப் போகிறது. இருப்பினும் மற்றவர்களுக்கு கடன் வழங்குவதில் கவனமாக இருங்கள். வீட்டை பழுது பார்ப்பதற்கும் ஓவியம் தீட்டுவதற்கும் நீங்கள் செலவுகளை சந்திக்க நேரிடும். அதே சமயம் ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும். உங்கள் செலவீனங்களை நன்கு திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தங்கள் வேலையில் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையப்போகிறது. வங்கித்துறையில் வேலை தேடுபவர்களுக்கு இப்பொழுது அவற்றை பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. உங்கள் வேலையில் நீங்கள் சில தவறுகளை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதால் சற்று கவனமாக வேலை செய்ய வேண்டும். கூட்டுத் தொழில்கள் இந்த மாதம் செழிக்கும். இப்பொழுது உங்கள் குடும்ப நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் பணத்தை முதலீடு செய்வது சரியாக இருக்கும். அந்நிய செலவாணியில் வர்த்தகம் செய்யும் நபர்களுக்கு இந்த காலகட்டம் நிதி ரீதியாகவும் வெகுமதி அளிக்கிறது. பணியில் இருக்கும் மிதுன ராசி நேயர்களே, தங்கள் மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவை வளர்த்து கொள்ளலாம். உயர் அதிகாரிகள் இப்பொழுது உங்களை நம்பி தலைமை பதவிகளை ஒப்படைக்கும் நேரம். அதை நீங்கள் நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு புதிய பாத்திரத்தில் நம்பிக்கையுடன் செயல்படலாம். வெளிநாட்டில் தகவல் தொடர்பு துறையில் வேலை தேடுபவர்கள் அங்கு நல்ல ஊதியத்துடன் பொருத்தமான வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த மாதம் உங்கள் உடல் நிலையில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். அஜீரணம் அல்லது குடல் தொடர்பான பிரச்சனை மற்றும் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். சீரான இடைவெளியில் சத்தான உணவை உட்கொள்வதன் மூலம் இவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். மாணவர்களே, தங்கள் படிப்புகளில் அதிக கவனம் செலுத்தி நீண்ட நேரம் படிக்க வேண்டும். ஆரோக்கியத்திலும் கவனம் காட்டுங்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும் படிப்பில் முன்னேறவும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கப் போகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.